நாம இன்னைக்கு பார்க்க போறது மம்முட்டி வில்லனா நடிச்சு ஜெயிலர் வில்லன் ஹீரோவா நடிச்சு இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன களம் காவல் அப்படிங்கிற ஒரு தரமான த்ரில்லர் மூவி தாங்க. படத்தோட ஓப்பனிங்ல நாகர்கோயில காட்டுறாங்க. கதை 2005 நடக்கிற மாதிரி ஆரம்பிக்குது. இப்ப படத்தோட ஹீரோவையும் அவரோட ஃபேமிலியையும் காட்டுறாங்க. மம்முட்டி நைட்டு ஃபேமிலியோட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல அவருக்கு ஒரு கால் வருது. வேலை பார்க்குற இடத்துல இருந்து அவரை உடனே வர சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு உடனே அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படி எங்க போறாருன்னு பார்த்தா ஒரு லேடி கூட லாட்ஜ்ல ரூம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்க ஏதோ சொத்து பிரச்சனையில அண்ணங்காரன் தம்பியை கொண்டுட்டதா ஒரு நியூஸ் பாக்குறாங்க. எப்படிதான் ஒருத்தவங்களை கொல்றதுக்கு மனசு வருதோன்னு அந்த லேடி கேட்க சில சமயத்துல சில பேருக்கு கொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்னு சொல்றாரு. என்ன இதுக்கு முன்னாடி பல பேரை கொண்டவங்க மாதிரி சொல்றீங்கன்னு கேட்க ஆமா இது வரையும் 1-2 பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மனுஷங்களை கொல்லும் போது வர திருப்தி வேற எதுலயும் வராதுன்னு வேற சொல்றாருங்க. விட்டா என்ன கொன்னுடுவீங்க போலயே, கொல்றது என்ன அவ்வளவு ஈஸியான வேலையான அந்த லேடி கேட்க இவர் அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லி கழுத்துல அவங்களோட ஷாலை போட்டு நெருக்கிறாரு. ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு விடுங்கன்னு சொல்ல அவர் பார்த்தா உண்மையாவே டைட்டா அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டுறாருங்க. அதுக்கப்புறம் நடுராத்திரி லாட்ஜில் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பாடியை பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குன்னு வச்சிருந்த பேக்ல இவங்க பாடியை வச்சு கார்டி கீழே போட்டு கொண்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப 2012 திருவனந்தபுரத்தை காட்டுறாங்க. இங்க ஒரு கிராமத்துல மத கலவரமா இருக்குன்னு ஸ்பெஷல் போர்ஸ்ல இருந்து ஒரு ஆபீசரா அங்க வர வைக்கிறாங்க. அந்த ஆபீசர் வேற யாரும் இல்ல, ஜெயிலர்ல வில்லனா வந்தார்ல விநாயகன், அவர் தான். இவரோட பேரு இதுல ஜெயகிருஷ்ணன். நம்ம இதுல காமனா இவரை வினய்னு கூப்பிடுவோம். விமல்னு ஒருத்தனோட தங்கச்சி 6 மாசத்துக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுட்டு யாரு கூடயோ ஓடி போயிடுச்சு. இந்த ஊர்ல யூசப்னு ஒருத்தன் கொஞ்சம் பிளே பாய் மாதிரி ஆளுங்கிறதால அவன் தான் கண்டிப்பா இழுத்துட்டு போயிருக்கணும்னு அண்ணங்காரன் ஃப்ரெண்ட்ஸோட போய் யூசப் வீட்டுல எல்லாத்தையும் உடச்சு பிரச்சனை பண்ணிருக்கான். அது அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல மத கலவரம் ஆயிட்டுங்க. விசாரிச்சு பார்த்தது வரையும் யூசப்க்கும் விமலோட தங்கச்சிக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு தெரிய வருது. அதோட விமலோட தங்கச்சி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருந்தப்ப யூசஃபே இங்கதான் இருந்திருக்கான். அப்புறம் எப்படி அவனோட ஓடி போயிருக்க முடியும்? ஊர்ல யூசஃபை பத்தி சில பேர் அப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்களேன்னு அதை வச்சு விமல் அவனாவே யூசஃபா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டான். ஆனா இப்ப ஆபீசர் வினய் இதை பத்தி சைபர் கிரைம் மூலமா இன்னும் டீட்டெயிலா விசாரிக்க விமல் தங்கச்சியோட போன் ஓடி போற அன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா அவ ஓடி போறதுக்கு முன்னாடி வரையும் தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டீஃபன் ஒருத்த நம்பர்ல இருந்து அவளுக்கு அடிக்கடி கால் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு தெரிய வருது. அதோட இதுக்கும் யூசப்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஓ மேலதான் தப்புன்னு விமலுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. ஆபீசர் வினய் ஸ்டீஃபனோட நம்பரை ட்ராக் பண்ணி அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவனை தேடி தமிழ்நாட்டுக்கு கிளம்ப அவங்க கிளம்பினோடனே ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் மூலமா விமலுக்கு ஸ்டீஃபனோட அட்ரஸ் கிடைச்சிடுது. அதை வச்சு போலீஸ் வரதுக்கு முன்னாடியே விமலும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டீஃபனோட ஊருக்கு வந்து அவனை தொக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. என் தங்கச்சி எங்கடா இருக்கான்னு ஸ்டீஃபனை போட்டு அடிக்க அவனுக்கு பார்த்தா இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. நீங்க யார பத்தி கேக்குறீங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு கதற ஆரம்பிச்சிடறான். இவனுங்க ஸ்டீஃபனை போட்டு அடிச்சுட்டு இருக்கும் போதே வினய் ஸ்டீஃபனை தேடி அந்த அட்ரஸ்க்கு வர இவரை பார்த்தோன்னே விமலும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வினய் அவன் கிட்ட விமலோட தங்கச்சிக்கு வந்த நம்பரை காட்டி இது உன்னோட நம்பரான்னு கேட்க அவன் இது என் பெரியமா பொண்ணோடது சார், என்னோட ஐடி ப்ரூஃப்ல தான் வாங்கினதுன்னு சொல்றான். சரி அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கேட்க அவ 10 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா, அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல, எந்த கான்டாக்டும் இல்லைன்னு சொல்றான். சரின்னு அந்த பொண்ணோட ஊருக்கு வந்து அவங்க ஓடி போன கேஸை பத்தி அந்த ஊர் ஸ்டேஷன்ல விசாரிச்சா பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போனதால நாங்க அதுக்கப்புறம் எதுவுமே விசாரிக்கலன்னு சொல்லிடுறாங்க. அதோட அவங்க ஓடி போனதுக்கு அப்புறம் அவங்க போனும் சுவிட்ச் ஆஃப், அவங்களை இழுத்துட்டு போனவனோட போனும் சுவிட்ச் ஆஃப்னு சொல்றாங்க. அடிக்கடி இன்கமிங் அவுட் கோயிங் போயிட்டு வந்ததை வச்சு இழுத்துட்டு போனவனோட நம்பரை பத்தி கேட்க ஸ்டேஷன்ல அந்த நம்பரோட டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் பார்த்தா கேரளால சிந்துன்னு ஒரு பொண்ணு பேர்ல இருக்கு. சரின்னு அடுத்து கேரளால சிந்துவோட அட்ரஸ்க்கு வந்து விசாரிச்சா அந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுட்டு யாரு கூடயோ ஓடி போயிட்டதா சொல்றாங்க. அதை கேட்டோடனே வினய்க்கு பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க. ஒரு பொண்ணை பத்தி விசாரிக்க வந்தா இங்க அது மூலமா பல மிஸ்ஸிங் கேஸ் மாட்டுது. இந்த லீடை வச்சு அப்படியே விசாரிச்சுக்கிட்டே போனா இது மாதிரி இன்னும் பல பொண்ணுங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுவும் அந்த பொண்ணுங்க எல்லாருமே புருஷன் இல்லாம விடோவா இருக்கிறவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, இல்லனா கல்யாண வயசை தாண்டி கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்கன்னு இந்த 2-3 கேட்டகரியில தான் இருக்காங்க. அதுவும் எல்லாருமே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதால போலீஸும் அதை பெருசா எடுத்துக்கல. இதுல ஹைலைட் என்னன்னா ஒரு கேஸ் கேரளால நடந்தா இன்னொரு கேஸ் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இதே பேட்டர்ன்ல தாங்க எல்லா கேஸும் மாறி மாறி நடந்திருக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு வர கால் ரெக்கார்டை வச்சு கேரக்டர் மேப்பிங் பண்ணி பார்த்தா இது கண்டிப்பா கேங் இல்ல, ஒரு தனி ஆள் தான் பண்ணிட்டு இருக்கான்னு மேலதிகாரி கிட்ட சொல்றாரு. வினய்க்கு இப்ப 2012 தானே இந்த கேஸ பத்தியே தெரிய வருது. ஆனா கில்லர் இத பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அதனால லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுதுங்க. இவரு இங்க கேஸ விசாரிச்சுட்டு இருக்க அதே நேரம் இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. அவரு வழக்கம் போல கேரளா தமிழ்நாடுன்னு மாறி மாறி வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு பேர்ல பல பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்தி கொண்டுட்டு இருக்காரு. லவ் பண்ணி லாட்ஜ்ல ரூம் போட்டு ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. ஆனா எல்லாரையும் லாட்ஜ்லயே வச்சு ஒரே மாதிரி எல்லாம் கொல்றது இல்ல, சில பேரை சைனைட் எல்லாம் யூஸ் பண்ணி கொள்றாருங்க. ரூம்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப இல்லன்னா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவங்கள்ட்ட வந்து பிரெக்னன்ட் ஆகாம சேஃப்டியா இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்து போட்டுக்க சொல்லுவாரு. அவர் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாமே சைனைட்ல மிக்ஸ் பண்ணது. அதை போட்டா வாமிட் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல அந்த லேடிஸ பஸ் ஏத்தி விட வரும்போது அவங்கள பாத்ரூம்ல போய் போட்டுக்க சொல்லி அனுப்பி வைப்பாரு. ஆனா
அவங்க பாத்ரூம்குள்ள போனோடனே இவர் அங்க இருந்து கிளம்பிடுவாருங்க. அவங்க அந்த மாத்திரையை போட்டுட்டு பாத்ரூம்லயே செத்துருவாங்க. அவங்க செத்தாங்களா இல்லையானா அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்து தெரிஞ்சுப்பாரு. நியூஸ்ல அதை பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுவாரு. அதோட இவர் தங்கி இருக்கிற வீடு மட்டும் இல்லாம இவருக்குன்னு ஒரு தனி சீக்ரெட் பிளேஸ் இருக்கு. அங்க ஒரு டைரியில இவர் கொல்றவங்க எல்லாரையும் வரைஞ்சு வச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் வினய் இந்த பொண்ணுங்க மிஸ்ஸிங் கேஸ்ல சரோஜான்னு ஒருத்தவங்களோட போன் நம்பரை பத்தி விசாரிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு வீட்டுக்கு வராரு. அங்க பார்த்தா ஒரு ஆம்பளை தான் இருக்காரு. சரோஜா என்னோட அம்மான்னு சொல்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க போன் மிஸ் ஆயிடுச்சு. பழைய மாடல் போனுங்கிறதால கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியில இல்லைன்னா உங்க சரௌண்டிங்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்னு கேட்க அவரு அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாப்ல. இது வரையும் ஒரு போன் நம்பர் மூலமா இன்னொரு கேஸோட லீடு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப அதுவும் கிடைக்காம கேஸ் முட்டு சந்தில போய் முட்டிக்குது. சரி, இந்த பொண்ணுங்க மிஸ்ஸிங் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணி பார்க்க அது எல்லாமே கேரளா தமிழ்நாடு பார்டர்ல மட்டும்தான் நடக்குதுன்னு தெரிய வருது. அதனால நம்ம மட்டும் விசாரிச்சா பத்தாது, தமிழ்நாடு போலீஸோட ஹெல்ப்பும் வேணும்னு ஹையர் அபிஷியல் மூலமா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற தக்கலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட வினய் எங்களுக்கு உங்க டீம்ல இருந்து யாராவது உதவிக்கு ஆள் வேணும்னு கேட்க அவரும் இங்க ஸ்பெஷல் பிரான்ச்ல எஸ்ஐ ட்ரைனிங் போயிட்டு வந்த ஒரு ஆபீசர் இருக்கிறதா சொல்றாரு. அவர்கிட்ட இந்த கேஸ பத்தி சொன்னப்ப அவருக்கு இந்த கேஸ் மேல ரொம்ப ஆர்வமாகி அவரே உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறதா சொன்னாரு அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் வினய் கிட்ட சொல்ல, இங்க தாங்க படத்தோட ட்விஸ்ட். பொண்ணுங்களை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி கொண்டுட்டு இருக்கான்ல கில்லர், அவன் தான் இன்ஸ்பெக்டர் சொல்ற எஸ்ஐ. இவரோட பேரு ஸ்டான்லி தாஸ். இவர் தான் நான் சொல்லிட்டு இருந்த எஸ்ஐன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அப்பதான் கில்லரும் வினயும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இப்ப கில்லர் யாரு என்ன பண்றான்னு நமக்கு தெரிஞ்சிட்டு, ஆனா இவர் தான் கில்லர்னு வினய்க்கு தெரியாதே. அதனால இப்ப கில்லரும் போலீஸும் சேர்ந்து கில்லரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவரையும் ஓடி போனதா கண்டுபிடிச்சிருக்கவங்க கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் விசாரிக்க ஆரம்பிக்க அதுல 2 பொண்ணுங்களோட பாடி வெவ்வேறு பஸ் ஸ்டாண்ட்ல கிடைச்சதா தெரிய வருது. வினய் ஒரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட வந்து இதை பத்தி கேட்டா 2 பாடி பக்கத்துலயும் ஒரு மாத்திரை கவர் இருந்ததாவும் அந்த மாத்திரை கவர்ல சைனைடோட பார்ட்டிகல் இருந்ததாவும் சொல்றாரு. அதோட அவங்க 2 பேருமே செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் தான் செத்து போயிருக்காங்க. அவங்க 2 பேரோட உடம்புலயும் லவ் பைட்ஸ் இருந்ததா தெரிய வருது. அதை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் பொண்ணுங்களோட விருப்பத்தோட தான் நடக்குதுன்னு புரிஞ்சிடுதுங்க. அப்பதான் இவங்களுக்கு கில்லர் கொல்றத ஒரு ஹாபியா வச்சிருக்க ஒரு சைக்கோனே தெரியுது. அதுக்கப்புறம் செத்தவங்களோட பாடி பக்கத்துல இருந்த பொருள் எல்லாம் டாக்டர் காட்ட வினயும் அவரோட அசிஸ்டன்ட்டும் ஒன்னொன்னா அது எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அதுல அவங்களோட வளையல், தோடு, அப்புறம் அதோட சில மாத்திரை கவர், சேஃப்டி பின் அதெல்லாம் இருக்கு. அதுல குறிப்பா அந்த சேஃப்டி பின் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு ரொம்ப இடிக்குது. ஏன்னா அந்த சேஃப்டி பின் நார்மலா லேடிஸ் யூஸ் பண்ற பின் இல்லங்க, போலீஸ் யூனிஃபார்மோட ஷர்ட்ல நேம் பிளேட்லாம் மாட்டுவாங்கல்ல, குறிப்பா அந்த பிளேட்டை மாட்டக்கூடிய பின்னு சொல்றாங்க. அந்த பின்ல கூட சின்னதா காக்கி நூல் சிக்கி இருக்கு. ஆனா ஒரு பொருள்ல கூட கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கவே இல்லங்க. பாடி கிட்ட கிடைச்ச அந்த பல பொருட்கள்ல ஒரு பேப்பர் இருக்கிறத பார்க்க டாக்டர் அந்த பேப்பர்லயும் சைனைட் பார்ட்டிகல் இருந்ததா சொல்றாரு. ஒரு லேடிக்கு மட்டும் மாத்திரைய கவர்ல கொடுக்காம ஒரு பேப்பர்ல மடிச்சு கொடுத்திருப்பான் போல. அந்த பேப்பர் பார்த்தா போலீஸ் டைரியில இருந்து கட் பண்ண பேப்பர்னு தெரிய வர அப்பதான் கில்லர் ஒரு போலீஸா இருக்கலாம்னு அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. வினய் இங்கே டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்க அதே நேரம் இதுக்கு முன்னாடி காணா போன பொண்ணுங்கள்ல சரண்யான்னு ஒரு பொண்ணோட போன் ஆன்ல இருக்கிறதா சைபர் கிரைம்ல இருந்து வினய்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே போன் எங்க இருக்குன்னு அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி வந்தா அவங்க அந்த ஊரோட போலீஸ் குவார்டர்ஸ்ல வந்து நிக்கிறாங்க. ஆனா அந்த குவார்டர்ஸ்ல எந்த வீடுன்னு தெரியலையா, அதனால அந்த ஸ்பாட்ல இருந்துகிட்டே அந்த மொபைலுக்கு கால் பண்றாங்க. அது அங்க கீழே இருக்கிற ஒரு வீட்ல இருந்து ரிங் ஆகுது. அது பக்கத்தூர்ல கான்ஸ்டபிளா இருக்கிற மணின்னு ஒருத்தரோட வீடுங்க. போன் ரிங் ஆகிறத வச்சு உடனே அந்த வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ண அந்த போன் ரூமுக்குள்ள இருந்து எங்கேயோ அடிக்குது. முதல் தடவை இவங்க கால் பண்ணப்ப கூட மணியோட வைஃப் இது எங்க அடிக்குதுன்னு தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ்லாம் வந்திருக்கிறத பார்த்து பயந்து போய் மணியோட வைஃப் மணிக்கு கால் பண்றாங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இது எல்லாமே ஸ்டான்லியோட வேலை தாங்க. இந்த வீட்டுக்கு மேல் வீட்டுல தான் ஸ்டான்லி குடியிருக்காப்ல. போனை எப்படி இங்க கொண்டு வந்து வச்சாரு நமக்கு காட்டல. ஆனா அந்த போனை வச்சு போலீஸ ரேண்டமா மணி பக்கம் டைவர்ட் பண்ணிருக்காரு. மணியோட வீட்டுல போலீஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு மேல் வீட்டுல இருந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்களை பாக்கிறதுக்கு கீழே வராரு. இவரு தப்பிக்கிறதுக்காக மணியை பலி கொடுத்துட்டாருங்க. ஆனா இது எதுவுமே வினய்க்கு தெரியாதா, அதனால இப்ப மணி தான் கில்லர்னு நினைச்சுக்கிட்டு மணியை பிடிக்கணும்னு அவரை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா எவ்வளவு தேடினாலும் ஒரு யூஸும் இல்ல. ஏன்னா நைட்டோட நைட்டா கேப்லயே ஸ்டான்லி மணியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க போனை ஆன் பண்ணி வச்சுட்டு போலீஸ் வர வச்சிருக்காரு. அது தெரியாம வினய் மணி தான் கில்லர். அவன் போனை வீட்டுல தெரியாம மறைச்சு வச்சிருந்து வீட்டுல இருந்த மணியோட சின்ன பையன் எதுவும் போன் ஆன் பண்ணிருப்பான்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்க. இப்ப இந்த கேஸ் முட்டு சந்தில போய் முட்டிக்குதா, அதுல வினய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மேலதிகாரி கிட்ட வந்து இந்த கேஸ பத்தி அப்டேட் பண்ணா அவர் இதை விட உனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, நீ அதை போய் பாருன்னு சொல்லிடுறாரு. அதனால வேற வழி இல்லாம திரும்ப கேரளாக்கு போய் அவர் சொல்ற கேஸையும் பாத்துக்கிட்டு கேப்ல இந்த பொண்ணுங்க கேஸையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஸ்டான்லி அவரோட ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு வினய் இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது ஹெல்ப் கேட்டா அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. கில்லர் கூடவே சேர்ந்து கில்லரை விசாரிச்சா கில்லர் சும்மா இருப்பானா, கேஸ்ல ஏதாவது லீடு கிடைச்சா அந்த தப்பை இங்க சரி பண்ணிட்டு இருக்காப்ல. இப்படி வினய் அந்த பக்கம் அவர் வேலையை பாத்துக்கிட்டு இருக்க ஸ்டான்லி ஒரு பக்கம் பிஸியா லவ் பண்றது கில் பண்றதுன்னு வெளில மாட்டாத மாதிரி எந்த தப்பும் இல்லாம அவர் வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டான்லி அனுன்னு ஒரு லேடியை லவ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவங்க ஸ்டான்லி கிட்ட இவரோட போன் நம்பர் கேட்டா இப்ப போலீஸ் பயங்கரமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கறதால போன் நம்பரை கொடுக்க மாட்டாரு. அதனால ஸ்டான்லி கூட ஒன்னா இருக்கிறப்ப அவர் ரெஸ்ட் ரூம் போன கேப்ல அவங்க சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற ஸ்டான்லியோட போன் எடுத்து ஆன் பண்ணி அவங்க நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்துட்டு திரும்ப ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. சொல்ல போனா அது அவரோட போனே கிடையாது. வழக்கம் போல இதுக்கு முன்னாடி கொலை பண்ண வனஜான ஒரு பொண்ணோட போனு.
சைபர் கிரைம்ல தான் இவரோட போன் எல்லாம் ஃபுல் டைமா ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்படி வனஜாவோட போன்ல இருந்து அனுவோட போனுக்கு கால் போனதை சைபர் கிரைம்ல அதை பாத்துடுறாங்க. வினய் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துடுறாங்க. அடுத்த நாளே அந்த நம்பரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு வினய் அங்க வர அங்க பார்த்தா அனு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டமுக்கு பர்மிஷன் வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அதுல ஹார்ட் பீட்டை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றதுக்கான கெமிக்கல் இருந்ததா சொல்றாரு. அதாவது அந்த கெமிக்கல் மூலமா செயற்கையா ஹார்ட் அட்டாக் வர வைக்க முடியும்னு சொல்றாருங்க. இந்த ஸ்டான்லி அடுத்தடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆயிட்டே போயிட்டு இருக்காரியா. ஆனா இவங்க இன்னும் மனிதா எங்கேயோ மறைஞ்சிருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, கில்லருக்கு எப்படி இந்த மாதிரி கெமிக்கல்ஸை பத்தி எல்லாம் தெரியுதுன்னு பார்த்தா ஸ்டான்லி ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி மெடிக்கல் ஃபீல்டு சம்பந்தமா ஒரு படம் எடுக்கிறேன், அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறதுக்கான அந்த கெமிக்கலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மெத்தட்ல தாங்க இப்ப கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் மூலமா கில்லர் அணுவை இப்படிதான் ஏதோ ஒரு கெமிக்கல் மூலமா கொண்டு இருக்கான்னு கண்டுபிடிச்ச வினய் கில்லரான ஸ்டான்லி கிட்டயே அதை கால் பண்ணி சொல்ல ஸ்டான்லி உடனே அலர்ட் ஆயிடுறாப்ல. இதனால இன்னைக்கு ஒரு லேடியை கொல்ல வேண்டியதா இருந்தது கூட கேன்சல் ஆயிடுது. சரி, உஷாரானவர் கொல்றதை நிறுத்திடுவார்னு பார்த்தா கொலை பண்றது பயங்கர அடிக்ட் ஆயிட்டதால அது எதையுமே நிறுத்துற மாதிரி எல்லாம் இல்ல, வேற மெத்தட்ல கொண்டுக்கலாம்னு அவர் அடுத்தடுத்த ஆன்டிஸ் கூட பழகிட்டு தாங்க இருக்காரு. அதே நேரம் வினைக்கு எந்த லீடும் கிடைக்காததால திரும்ப இதுவரையும் கிடைச்ச எல்லா போன் ரெக்கார்டையும் எடுத்து பாக்குறாரு. அதுல இதுக்கு முன்னாடி விசாரிச்ச சரோஜாவோட ஃபைல்ல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த நம்பர் கடைசியா மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் காலைல போயிட்டு நைட்டு வந்துகிட்டு இருந்திருக்கு. இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருந்தப்ப கடைசியா கேரளாக்கு போயிருந்தப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இதை பத்தி சரோஜாவோட பையன் கிட்ட திரும்ப வந்து விசாரிக்கிறாங்க. அவன் அப்பதான் ஒரு உண்மையவே சொல்றான். இவங்க கடைசியா தேடி வந்த நம்பர் இவன் அம்மாவோடது இல்ல, இவன் தங்கச்சியோடதுன்னு தெரிய வருது. இவன் தங்கச்சியை ஒருத்தன் லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவளுக்கு அவசர அவசரமா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப அவ அந்த ஃபேமிலி கூட நிம்மதியா இருக்கா. அந்த லவ்னாலதான் போலீஸ்காரங்க வந்துட்டாங்கன்னு பயந்துகிட்டு தங்கச்சிக்கு இதனால எதுவும் ஆயிடக்கூடாது, முடிஞ்சு போனதை ஆரம்பிக்க வேணாம்னு போன தடவை அந்த மேட்டரை பத்தி எதுவும் சொல்லாம மறைச்சிருந்திருக்காப்ல. ஏமாத்திட்டு போன தங்கச்சியோட அந்த லவ்வர் வேற யாரும் இல்லங்க, கில்லர் ஸ்டான்லியே தான். வழக்கம் போல லவ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பஸ் ஏத்தி விட வரப்ப பிரெக்னன்சி ஆகாம இருக்க டேப்லெட் கொடுத்திருக்காரு. ஒழுங்கா மாத்திரை போடாம குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. இந்த டேப்லெட் போட்டா வாமிட் வந்தாலும் வரும்னு ஊருக்கு பஸ் ஏத்தியோட வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பாத்ரூம்ல போய் போட சொல்லியிருக்காரு. இவளோ மாத்திரையை வாங்கிட்டு பாத்ரூம்க்கு போயிருக்கா. இவ பாத்ரூம்குள்ள போயிட்டதால இவ செத்துருவான்னு ஸ்டான்லியும் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஆனா இவ என்னடானா பாத்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக ஒரு குழந்தைய போய் கொல்லணும், குழந்தை ஃபார்ம் ஆனா ஆகிட்டு போது மேனேஜ் பண்ணிக்கலாம்னு ஸ்டான்லி கொடுத்த மாத்திரையை போடாமையே வெளில வந்திருக்கா. அங்க பார்த்தா ஸ்டான்லி ஆளை காணும். அவர் இந்த பொண்ணு எப்படியும் பாத்ரூம்ல மாத்திரை போட்டு செத்துருன்னு நினைச்சு கிளம்பிட்டாரா. அது புரியாம இவ ஸ்டான்லி நம்மள ஏமாத்திட்டாரு போலன்னு நினைச்சுக்கிட்டா. ஸ்டான்லி ஸ்கெட்ச் போட்டு வள விரிச்சதுக்கு அப்புறம் தப்பிச்ச ஒரே பொண்ணு இவதாங்க. அந்த பொண்ணு கிட்ட வந்து மணியோட போட்டோவை காட்டி இவன் தானு கேட்க அந்த பொண்ணு இவன் இல்லைன்னு சொல்லிடுது. அதுல வினைக்கு பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் இவன் தான் கில்லர்னு நினைச்சு சுத்திட்டு இருந்தாங்க. கடைசியில இவன் கில்லரே கிடையாதுன்னு இப்பதான் தெரியுது. இப்ப கில்லரோட முகம் இவளுக்கு மட்டும் தான் தெரியுங்கிறதால இவளை வச்சு கில்லரோட அடையாளங்களை கேட்டு அவனை ஸ்கெட்ச் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. சரின்னு அடுத்த நாள் ஒரு ஆர்டிஸ்ட வர வச்சு திவ்யாவுக்கு கால் பண்ணி கூப்பிட அவ பார்த்தா வீட்டுல என் புருஷன் இருக்காருங்க, இந்த மேட்ரு எதுவும் அவருக்கு தெரியாது, தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறா. ஆனா உண்மையான காரணம் அதெல்லாம் கிடையாது. போலீஸ் இங்க வந்துட்டு போனது தெரிஞ்சு ஸ்டான்லி இங்க வந்து திவ்யாவோட குழந்தைய கொண்டுடுவேன் மிரட்டிட்டு போயிருக்காரு. அதனாலதான் வரல. திவ்யா ஸ்கெட்ச் பண்றதுக்கு வராததால இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்க அவ ஸ்டான்லியை பாக்குறதுக்காக அடிக்கடி கேரளாக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்ததை வச்சு அந்த ரூட்ல போயிட்டு வர டிரைவர் கண்டக்டர் கிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருந்ததுல அதுல ஒருத்தர் திவ்யாவை பார்த்திருந்ததாவும் அவங்க கூட எப்போதும் ஒருத்தர் வந்துட்டு போவாருன்னு சொல்றாரு. அதனால இவரை வச்சு கில்லரை ஸ்கெட்ச் பண்ணலாம்னு அடுத்த நாள் அவர் வீட்டுக்கே ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டோட வந்துடுறாங்க. அந்த சமயத்துல யதார்த்தமா ஸ்டான்லி கிட்ட இருந்து வினய்க்கு கால் வருது. என்ன சார், எதுவும் லீடு கிடைச்சதா, கேஸ் எந்த நிலைமையில போயிட்டு இருக்குன்னு கேட்க அவர் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல விசாரிச்சதை பத்தியும் இங்க ஸ்கெட்ச் பண்ண வந்திருக்கத பத்தியும் சொல்றாரு. அதை கேட்டோன்னா ஸ்டான்லிக்கு பீதி ஆயிடுது. ஒருவேளை நம்மள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா எல்லாரையும் போட்டுற வேண்டியதான்னு அவரோட சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்து கன் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஸ்டான்லி அங்க வேகமா வந்து சேர இவர் வரத்துக்குள்ள அங்க ஸ்கெட்சே பண்ணி முடிச்சிட்டாங்க. வினய் அந்த ஸ்கெட்சை ஸ்டான்லி கிட்ட காட்ட அது பார்த்தா அவரே இல்ல வேற ஒருத்தன். ஒருவேளை திவ்யா ஸ்டான்லிக்கு முன்னாடி வேற யாரு கூட சுத்திட்டு இருந்திருப்பா போல. அவனோட அடையாளங்களை தாங்க கண்டக்டர் கொடுத்திருக்கணும். அதை பார்த்தோன்னா ஸ்டான்லிக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம், அது போதும்னு அவருக்கு நிம்மதியாயிடுது. வினய் அந்த ஸ்கெட்ச்ல இருக்கிறவனை எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபேக்ஸ் அனுப்பி விட்டு அவனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கூப்பிட சொல்றாரு. என்னதான் இந்த விசாரணை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஸ்டான்லி ஒரு பக்கம் வழக்கம் போல அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்து ஒரு லாட்ஜ்ல ரூம் போடுறாருங்க. ரிசப்ஷன்ல பேமெண்ட்டை முடிச்சுட்டு மேல ரூமுக்கு வந்து ரொமான்ஸ் ஆரம்பிக்க போக திடீர்னு யாரோ அவங்க ரூம் கதவை தட்டுறாங்க. இந்த சமயத்துல எவன்டா வந்து டிஸ்டர்ப் பண்றதுன்னு ஏஞ்சி வந்து பார்த்தா அங்க லாட்ஜோட இன்சார்ஜ் வந்து நிக்கிறாரு. அதான் பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேனே அப்புறம் என்னன்னு ஸ்டான்லி பார்க்க அவரு கரெக்டா நீங்க தமிழ்நாடு போலீஸான்னு கேக்குறாரு. அதுல ஸ்டான்லிக்கு லைட்டா உள்ளுக்குள்ள பீதியாக ஆரம்பிச்சிடுதுங்க. ஆமா, நான் போலீஸ்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க இல்ல நீங்க உங்களோட பர்ஸ் எடுக்கிறப்ப யூனிஃபார்மோட அதுல போட்டோவை பார்த்தேன்னு சொல்றாரு. சரி, என்ன மேட்ரு, எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணு காணா போயிட்டா சார். ஆனா இப்ப வரையும் போலீஸ் என்னோட பொண்ணை கண்டுபிடிக்கல. எப்ப ஸ்டேஷன்ல கேட்டாலும் நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க. ஆனா ஒரு வருஷம் ஆகியும் கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்ல. அதனால நீங்களாச்சும் அதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார்னு
சொல்லி ஸ்டான்லி கிட்ட பொண்ணோட போட்டோவை கொடுத்துட்டு போறாரு. உள்ள வந்து அந்த கவரை திறந்து பார்த்தா அது இவர் படத்தோட ஆரம்பத்துல கொண்டாருல அந்த பொண்ணோட போட்டோ. ஏதோ தப்பா இருக்குன்னு உடனே ஸ்டான்லி இன்சார்ஜ பாக்குறதுக்கு கீழே போக அங்க அட்மின்ல அந்த ஆளையே காணும். யாரு இந்த ஆளு எங்க போனான்னு தெரியல ஏன்னு ஸ்டான்லி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க கரெக்டா ஸ்டான்லி இருக்கிற அந்த லாட்ஜுக்கு வினய் வராரு. வினய் ஸ்டான்லிய பார்த்துட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அவர் என்னோட இன்ஸ்பெக்டர் இங்க ஒரு லேடி கூட ஸ்டே பண்ணிருக்காரு, அதான் அவர் கூட வந்திருக்கேன்னு இன்டைரக்டா சொல்றாப்ல. சரி நீங்க என்ன இந்த பக்கம்னு ஸ்டான்லி அவர்கிட்ட கேட்க அவரு நான் இந்த கேஸ் சம்பந்தமா தான் விசாரிக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. வினய் ஸ்டான்லி கிட்ட அன்னைக்கு நான் உங்கள்ட்ட கில்லரோட ஸ்கெட்ச் கொடுத்தேன்ல அது இருக்கான்னு கேட்க அவர் இப்ப என்கிட்ட கையில இல்லைன்னு சொல்றாரு. அதனால வினய் அவர்கிட்ட இருந்த ஒரு காப்பி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வாங்க ஒருத்தர் என்கொயரி பண்ண போகணும்னு சொல்றாரு. சரின்னு ஸ்டான்லியும் நம்ம நாளைக்கு பாப்போம், இப்ப என்னோட இன்ஸ்பெக்டர் மேல இருக்காரு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் மேல போயிட்டு இருக்கும்போது சடனா பார்த்தா அவர் அடிக்கடி கேட்கிற அவருக்கு ரொம்ப பிடிச்ச நிலாக்காயும் பாட்டு சத்தம் கேக்குது. ஏதோ தப்பா இருக்குன்னு உடனே வினய் கொடுத்த பேப்பர் எடுத்து பார்க்க அதுல ஸ்டான்லி வினய வரைஞ்சு வச்சிருக்க வினயோட ஸ்கெட்ச் இருக்கு. இது ஸ்டான்லி அவரோட டைரியில அடுத்து வினய கொல்லணும்னு வரைஞ்சு வச்சிருந்த ஸ்கெட்சுங்க. அதுலயே வினய்க்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு ஸ்டான்லிக்கு புரிஞ்சிடுது. இப்பதாங்க வினய் கில்லர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு காட்டுறாங்க. பஸ் கண்டக்டரை கண்டுபிடிச்சு கில்லரை ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவர் அப்பவே கரெக்டா ஸ்டான்லியோட அடையாளங்களை சொல்லி ஸ்கெட்ச் பண்ணவரு அப்படியே ஸ்டான்லிய பக்காவா வரைஞ்சிட்டாருங்க. அப்பதான் வினய்க்கும் அவர் கூட இருக்கிறவருக்கும் ஸ்டான்லி தான் கில்லர்னே தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் ஸ்டான்லி கிட்ட இந்த மேட்டரை வெளில காமிச்சிக்க கூடாதுன்னு ஸ்டான்லி வேகமா கண்டக்டரோட வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இவரை ஏமாத்துறதுக்காக அவங்க ரஃபா இன்னொரு ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஸ்கெட்சை தான் அப்போதைக்கு ஸ்டான்லி கிட்ட காட்டியிருக்காங்க. அதோட வினய் அந்த கண்டக்டர் கிட்ட ஸ்டான்லி அவர் வீட்டுக்கு வந்தவொடனே இவர் தான் அந்த பொண்ணு கூட வந்ததான்னு சிக்னல் காட்ட கண்டக்டரும் இவரே தான் சிக்னல் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கெட்ச் எடுத்துட்டு போய் திவ்யா கிட்டையும் காட்டியிருக்காங்க. அவங்களும் இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்டான்லிக்கு நிலா காயம் பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதே இந்த திவ்யா தாங்க. அப்படிதான் வினய் இந்த பாட்டை இப்ப கரெக்டா போட்டு விட்டது. இது எதுவும் தெரியாம ஸ்டான்லி அவரோட வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க வினய் ஸ்டான்லியை கொஞ்சம் ஆட விட்டு பிடிப்போம்னு அவரை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி அவரோட சீக்ரெட் பிளேஸ் வரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கதான் ஸ்டான்லியோட டைரியில வினயோட ஸ்கெட்சை பார்த்திருக்காரு. அப்படிதான் இப்ப கொண்டு வந்து இவர் கையில கொடுத்திருக்காரு. இப்ப ஸ்டான்லி ஃபுல் எவிடன்ஸோட பக்கவா சிக்கிட்டாருங்க. இதுக்கு மேல வினய விட்டு வச்சா சரியா வராது, அவனை கொன்ற வேண்டியதான் அப்படின்னு ஸ்டான்லி அவர் வச்சிருக்க ஹார்ட் அட்டாக் ஊசி எடுத்து குத்த வர வினய் கரெக்டா அவரை தடுத்துடுறாரு. ஆனா ஸ்டான்லி வினய லாக் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்க திடீர்னு யாரோ ஒரு கம்பியால ஸ்டான்லியோட மண்டையில ஒரே போடா போட்டுறாங்க. எவன்டாதுன்னு பார்த்தா லாட்ஜோட இன்சார்ஜ் இருக்காருல அவரு தான் அடிச்சது. அது மட்டும் இல்லாம அவர் இன்சார்ஜ்லாம் இல்ல, அவரும் ஒரு போலீஸ் தாங்க. அடிச்ச அடியில கண்ணெல்லாம் சொருகி போய் ஸ்டான்லி கீழே விழுக அதுல மண்டையில இன்னும் நல்லா அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் வினய் அவரை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டான்லியோட கார் டிக்கிலேயே போட்டு எங்கேயோ தூக்கிட்டு போறாரு. புதைக்கிறதுக்கு கொண்டு போறாரா எங்க கொண்டு போறாருன்னு தெரியல. ஆனா ஸ்டான்லி இன்னும் சாகலாம் இல்ல, கார் டிக்கில இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் அந்த கார் டிக்கில இருந்து வெளில வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அதோட இந்த படம் முடியுதுங்க. அப்படின்னா ஸ்டான்லியோட ஆட்டோ இன்னும் முடியலங்கிற மாதிரி தாங்க முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.